நேத்து நிப்டி 50 -44 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆனாலும் ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ரயில்டெல் கார்ப் வந்து 8% மேல அப்பா இருந்தது. ரயில் விகாஸ் நிகாம், இர்கான் இன்டர்நேஷனல், அப்புறம் ஜூபிட்டர் வேகன்ஸ், இந்த எல்லா ஸ்டாக்குமே வந்து 3ல இருந்து 8% வரைக்கும் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனிஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சைட்ல இருந்து கேபக் புஷ்கான ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. 77,000 கோடிக்கு கேபிட்டல் இன்ஃபியூஷன் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிசோரம்ல பைராபி சரிரங் அப்படிங்கிற அந்த ரயில்வே லைன் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மணிப்பூர்ல பேசின பிஎம் வந்து 8,500 கோடிக்கு ரயில்வேல வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம் அந்த ஸ்டேட்ல அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் தான் ரயில்வே பங்குகள் வந்து இந்த அளவுக்கு ஏறதுக்கான காரணம். இந்த ஏற்றத்தை பார்த்து மட்டும் நாம இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா அதோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடந்த 1.5 வருஷமாவே இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஜூபிட்டர் வேகன்ஸா இருக்கட்டும், ஆர்விஎன்எல்லா இருக்கட்டும், 35% கிட்ட வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இவ்வளவு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துமே ஆர்விஎன்எல் வந்து 60 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜூபிட்டர் வேகன்ஸ் 45 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிடாகர் வந்து 53 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரயில்டெல் வந்து 40 பிஇ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல இல்லாத இன்னொரு ஸ்டாக்கான ஐஆர்சிடிசி வந்து 43 பிஇல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு வருஷத்துல 23% டவுன் ஆனதுக்கு அப்புறம். சோ இந்த ரயில்வே செக்டரே ஆல்ரெடி கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான் இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல இதுல மூவ்மெண்ட்ஸ் இருந்தாலுமே வேல்யூவேஷன் சைட்ல இந்த செக்டரே வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் செக்டரா இருக்கிறதுனால இதுல இப்ப இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா எனக்கு வந்து ஏத்ததா இருக்காது. நன்றி.